வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். டிசம்பர் 18. பள்ளி வளாகத்தில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்ட மக்கள் எதிர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டூர் ஊராட்சியில் இயங்கிவரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்திற்குள் புதிய ஊராட்சி மன்றம் கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை செய்யப்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி வளாகத்திற்குள் புதிய ஊராட்சி மன்றம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குறுகிய இப்பள்ளி வளாகத்திற்குள் ஏற்கனவே சத்துணவுகூடம், சமையலறை, குழந்தைகள் கழிவறை, ஆசிரியர்கள் கழிவறை என கட்டிடங்கள் நெருக்கமாக உள்ள நிலையில் அங்கு குழந்தைகள் விளையாடுவதற்கு தேவையான இட வசதி இல்லாத நிலையில் பள்ளி குழந்தைகள் விளையாடும் குறுகிய இடத்தில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் பெறப்பட்டு பூமி பூஜை செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற கட்டிடம் பள்ளி வளாகத்திற்குள் வருவதனால் அந்நியர்களாலும் சமூக விரோதிகளாலும் பள்ளி குழந்தைகளுக்கு இடையூறு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியம் காட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்திற்குள் ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டுவதை தடை செய்ய கோரி பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். மாநில கல்வித்துறைக்கு கொடுத்துருக்குறோம், ஊராட்சி ஒன்றிய கல்வித்துறை கொடுத்துருக்கோம், மாவட்ட கல்வித்துறை கொடுத்துருக்கோம், முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய தனிப்பிரிவுக்கு கொடுத்துருக்குறோம், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த பெட்டிஷன் மனு கொடுத்துருக்குறோம். கொடுத்து 2 நாள் 3 நாட்கள் ஆகுது. இந்த ஊராட்சி மன்ற கட்டிடம் குழந்தைகள் விளையாடக்கூடிய பர்டிகுலர் அந்த இடத்துல இருக்குது. இதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே போன உள்ளாட்சி பீரியட்லேயே நாங்கள் கொடுத்து தகவல் சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல பில்டிங் கட்டக்கூடாது, குழந்தைகள் விளையாடுறாங்க, அதனால் அரசு அலுவலர்களுடைய கட்டடங்களை பள்ளி வளாகத்திற்குள்ளே கட்டாமல் வெளியில் கட்ட சொல்லி நாங்கள் அதுக்கான தகவல் கொடுத்துருந்தோம். ஆனால் மீண்டும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு முன்னெச்சரிக்கையோ முன்னறிவிப்போ கொடுக்காம, பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்தை கேட்காம இமிடியேட்டில் ஒரு அவசர நோக்கத்தோடு இந்த இடத்துல ஒரு டீச்சர்ஸ் சார்பாகவோ ஒரு ஹெட்மாஸ்டர் சர்க்கிள் அளவுக்கு கூட அவங்க தகவலை கொடுக்கல. எந்த ஒரு தகவலுமே இல்லாமலே மொட்டையாக ஒரு தீர்மானம், பொதுமக்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு இவங்க அந்த இடத்துல முகூர்த்தம் பண்ணியிருக்காங்க கட்டிடம் கட்டுறதுக்கு. ஏற்கனவே குழந்தைகள் விளையாடுறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால காட்டூர் ஊராட்சியில் உள்ள ஒரு ரால்பண்ணை, அதாவது சூரியகுமார் ரால்பண்ணை சார்பாக ஒரு இடத்த அந்த ஸ்கூலை ஒட்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த இடம் வயலாகவே இருக்குன்னு அது கூட இன்னும் மண்ணு கொடுத்து குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு இந்த கிரவுண்டு சரி பண்ணாமல் இருக்குது. இந்த சூழ்நிலை குழந்தைகள் விளையாடுவதற்கு அந்த இடத்துல கட்டணம் கட்டிட்டா குழந்தைகள் ரோட்டில் தான் போய் விளையாட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ குழந்தைகள் விளையாடுவதற்கு தேவையான இடம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மன சம்பந்தமான நோய்கள் ஏற்படும், உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் குழந்தைகள் விளையாடுகிற இடத்த தவிர்த்து மற்ற பொது இடங்களை தேர்ந்தெடுத்தோ இல்லை இடம் இல்லைனாலும் கூட ஒரு சரியான தீர்மானம் போட்டு ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஊராட்சி மன்றம் கட்டலாம் அப்படிங்கிறத எங்களோட கிராம மக்கள், இளைஞர்கள், கிராம சுய உதவி மகளிரோட சார்பாகவும் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சார்பாகவும் நாங்கள் இதை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த மீடியா வாயிலாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தெரிவிச்சிருக்கிறோம். நன்றி, வணக்கம். காட்டூர் பஞ்சாயத்தில் இப்போ நடக்கிற இந்த போராட்டம் எதுக்காகனா, காட்டூர் பஞ்சாயத்தில் உள்ள ஸ்கூலில் உள்ள பசங்க விளையாடுறதுக்கு போதுமான இடம் இல்லாத காரணத்தினால கவர்மெண்ட்லேருந்து வர கட்டணம் ஃபுல்லாக இந்த நெருக்கடமான இடத்துலையே கட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. காட்டூர் பஞ்சாயத்தில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, பொதுவான இடம் இருக்குங்க. அந்த இடத்துல போய்ட்டு இந்த பஞ்சாயத்து தலைவர் அங்கே அந்த கட்டடத்தை பஞ்சாயத்து போர்டு கட்டடத்தை கட்டலாங்க. அங்கே உள்ள இடங்கள் போதுமான இடம் இருக்குது. இங்கே பசங்க விளையாடுறதுக்கு சுகாதாரமான விளையாடுறதுக்காக இடம் இல்லைங்க, நெருக்கடமான சூழ்நிலையாக இருக்குது. நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பாத்ரூம்லேருந்து வர கவர்மெண்ட்டில் உள்ள இடம் ஃபுல்லாக இங்கே கட்டினாக்க பசங்க விளையாடுறதுக்கு இடம் இல்லாத காரணம் தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். நாங்கள் பெற்றவங்களாம் சேர்ந்து. அது இல்லாமல் 2வது பஸ்ஸு ஒரு 1.5 வருஷ காலமாக பஸ்ஸு உள்ளே வரல, அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். இதுதான் எங்களோட வேண்டுகோளுங்க. எனக்கு ஃப்ரீயாக விளையாடணும், போகணும், அதுக்கான இடம் வேணும். ஆமாம் சார், கன்ஃபார்மாக எங்களுக்கு இந்த இடம் வேணும். வேறு எங்கன்னா ஊராட்சி இடம் இருக்குது, அதில் கட்டி சொல்லுங்கள். எங்களுக்கும் பிள்ளைகள்லாம் இருக்குது, எங்களுக்கு இடம் வேணும். நாளைக்கு எங்கள் பசங்களாம் இங்கே தான் படிக்க போகுது. மேலும் குழந்தைகள் விளையாடுவதற்கு தேவையான இடவசதி இல்லாமல் இருப்பதினால் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கல்வி தரம் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். பள்ளி குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பள்ளி வளாகத்திற்குள் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை கட்டுவதற்கு தடை செய்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மனு அளித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை ஊராட்சி மன்ற தலைவர் மிரட்டுவதாக கூறுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் செய்யும் போது ஊராட்சி மன்ற தலைவர் மக்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சி. உங்களுக்கும் ஒரு நியாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சும்மா அவன் என்னுடைய சொந்தக்காரன்,
அவனுக்கு பொருளாதாரம் நான் பணம் கொடுக்கலன்ட்டு அவன் வந்து இந்த வேஷிய வேலையெல்லாம் பண்றான். சரிங்களா, அவனுக்கு நான் வந்து பொருளாதார ரீதியா அவனுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணல, பணம் கொடுக்கலங்கிறதுக்காக அவன் அந்த வேலை எல்லாம் பண்றான். இது வந்து நான் சொல்லுறத ஃபர்ஸ்ட் புரியுது. நான் ஒரு சொல்றேன் சார், அது சொந்த பிரச்சனை இருக்கா? இது சொந்த பிரச்சனை, அதுதான் சொல்றேன். இது சொந்த பிரச்சனை. பார்த்தா பொது பிரச்சனை இருக்கு. இடம் இல்லை, பஞ்சாயத்து கட்டி இருந்தனால இடம் பத்தலன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் கட்டுறதுக்காக ஊராட்சி ஏது காசு அதிகாரியே பேசுறாங்க. மக்கள் குறை கேட்டாலும் பதில் சொல்லுங்க. ஏது காசு அதுதான் உங்க காசு. 5 வருஷத்துல நீங்க வியாபாரம் பண்ணல வேலை செஞ்சு கான்ட்ராக்ட் வேலை செய்றோம். கான்ட்ராக்ட் வேலை செய்யுங்க. யாரு எங்களுக்கு போட மாட்டேன்னு தலைவர் பொதுமக்கள் கேக்குறாங்கன்னா பணிவா பதில் சொல்லுங்க. வீடு கட்டி கொடுக்கறோம். யாரு வீடு கட்டுறீங்க? ரோடு போடுறோம். பாருங்க. ரோடு போடுறோம். எல்லாமே செஞ்சுட்டு எல்லா இடத்துலயும் ரோடு அதுல சம்பாதிக்கிறோம். அந்த லாபத்துல மக்களுக்கு செய்றோம். நான் சம்பாதிக்கிறதுல மக்களுக்கு செய்றோம். சார் உங்க பொண்டாடி பேசுற லட்சணம். மேலும் இன்று நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் பள்ளி ஆய்வுக்காக வந்த மயிலாடுதுறை மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அவர்களிடம் இது சம்பந்தமாக மனு வழங்கினர். எனவே காட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்திற்குள் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை கட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் செம்மங்குடி ஸ்டாலினுடன் பெருமா மணிவண்ணன்.